So good morning to all. நம்ம previous classல பாத்தீங்கன்னா நம்ம ரிலேஷன்னா என்ன அப்படின்றத பத்தின டெஃபினிஷன்ஸ் நம்ம பார்த்தோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் டொமைன்னா என்ன, கோடொமைன்னா என்ன, ரேஞ்ச்னா என்ன, ஸோ இதை பற்றின பேசிக் டெஃபினிஷன்ஸ் எல்லாம் நம்ம கிளியராக தெரிஞ்சால் மட்டும்தான் நம்ம இதை பேஸ் பண்ணியிருக்கிற சம்ஸை நம்ம போட முடியும். சரிங்களா? ஸோ இப்போ நம்ம சம்ஸ் என்னென்ன இருக்குது, அதை எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறதுன்றத இந்த கிளாஸில் நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள் 1.4 let a equal to 3478 கொடுத்துருக்காங்க. ஏல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3478 அப்படின்ற ஒரு 4 எலமெண்ட் இருக்கு. பியில் வந்து 1 7 10. சரிங்களா? இந்த 3 எலமெண்ட் இருக்கு. ஸோ விச் ஆஃப் த ஃபாலோயிங் செட்ஸ் ஆர் ரிலேஷன் ஃப்ரம் ஏ டு பின்றான். ஸோ அப்போ இங்கே கொடுத்துருக்கிற 3 செட் ஆஃப் ரிலேஷன்ஸில் வந்து எது ரிலேஷனு நாட் ஏ ரிலேஷன்ன்றதை நம்ம இப்போ ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ இந்த ப்ராப்ளம் நம்ம சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி முதல்ல நீங்கள் கார்ட்டீசியன் ப்ராடக்ட்டை நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சுங்க. ஏன்டானா நம்மளுக்கு ரிலேஷனாக கொடுத்துருக்கிற எல்லா எலமெண்ட்டும் நம்மளுக்கு கார்ட்டீசியன் ப்ராடக்ட்டில் இருந்துச்சுன்னா அதை நம்ம ரிலேஷன் சொல்ல போகிறோம், இல்லைனா நாட் ஏ ரிலேஷன் சொல்ல போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபைண்ட் கார்ட்டீசியன் ப்ராடக்ட். ஸோ அப்போ ஏ கிராஸ் பி நான் ஃபைண்ட் அவுட் பண்ணுறேன். இங்க A செட் 3478, B செட் 1710. சோ அப்ப இதுக்கான கார்ட்டீசியன் ப்ராடக்ட் பாருங்க. சோ A cross B equal to, சோ அப்ப 3 ல இருக்கிற ஒரு எலிமெண்ட் எடுத்துட்டு B ல இருக்கிற இந்த 3 எலிமெண்ட்டையும் சேர்த்து நம்ம செட் ஆஃப் ஆர்டர்ட் பேர்ஸ் நம்ம மார்க் பண்ணனும். சோ அப்ப 3,1 3,7 3,10. அடுத்து செகண்ட் எலிமெண்ட் 4 இருக்கு. So 4,1 4,7 4,10. Next 7 எடுத்துங்க. 7,1 7,7 7,10. Next 8 எடுத்துங்க. 8,1 8,7 8,10. ஓகேங்களா? சோ அப்ப நம்ம A cross B நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. கார்ட்டீசியன் ப்ராடக்ட்டை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். இப்போ பாருங்க R1 ல என்னென்ன செட் ஆஃப் ஆர்டர்ட் பேர்ஸ் கொடுத்திருக்கானா 3,7 4,7 7,10 8,1. இப்போ இந்த 4 எலிமெண்ட் பாத்தீங்கன்னா நமக்கு A cross B ல இருக்கா இல்லையான்றதை செக் பண்ணனும். இங்க பாருங்க 3,7 இங்க இருக்கா? சோ இங்க 3,7 இருக்கு. 4,7 இங்க இருக்கு. 7,10 இங்க இருக்கு. 8,1 இங்க இருக்கு. சோ R1 இஸ் சரிங்களா? R1 ன்றது proper subset of A cross B. ஏனா R1 ல இருக்கிற எல்லா எலிமெண்ட்டும் நமக்கு A cross B ல இருக்கு. Therefore அதனால we can give the conclusion R1 is a relation. R1 is a relation from A to B. So இது first ஒன்னுக்கான ரிசல்ட். சரிங்களா? நெக்ஸ்ட் செகண்ட் சம் பாருங்க. 3,1 4,12 கொடுத்திருக்காங்க. இப்போ இந்த 3,1ன்றது நமக்கு இருக்கு. சரிங்களா? ஆனா 4,12 பாருங்க இதுல இல்ல. சோ அப்போ 4,12 belongs to R2. 4,12ன்றது நமக்கு R2 ல இருக்கு. பட் 4,12 not belongs to A cross B. 4,12ன்றது நமக்கு R2 ல இருக்கு. ஆனா இந்த 4,12ன்ற எலிமெண்ட் நமக்கு A cross B ல இருக்கான்னு பாருங்க. சோ கிடையாது. சோ அதனால therefore R2 is not a relation. R2 is not a relation from A to B. Next இதுல third sum இருக்கு. இங்க third பாத்துங்க. 3,7 4,10 7,7 7,8 8,11 8,7 8,10. சோ அப்ப இத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணா ஃபர்ஸ்ட் நமக்கு A cross B தெரிஞ்சிருக்கணும். சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபைண்ட் A cross B. சோ அப்ப A cross B equal to 3,1 3,7 3,10. next 4,1 4,7 4,10. next 7 7,1 7,7 7,10. so next 8 8,1 8,7 and 8,10. so this is the result of A cross B. இப்போ நம்ம A cross B நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். இப்போ R3 ல ஒரு செட் ஆஃப் ஆர்டர்ட் பேர்ஸ் கொடுத்திருக்காங்க. இந்த R3 ல இருக்கிற இந்த செட் ஆஃப் ஆர்டர்ட் பேர்ஸ் எல்லாம் நமக்கு A cross B ல இருக்கான்னு செக் பண்ணுங்க. இப்போ 3,7 இங்க இருக்கு. சோ இதுலயே இருக்கு 3,7. ஓகே. நெக்ஸ்ட் 4,10. சோ இங்க 4,10 R3 ல இருக்கு. அட் தி சேம் டைம் நமக்கு A cross B ல இருக்கு. நெக்ஸ்ட் 7,7 7,7 இங்க A cross B ல இருக்கு. நெக்ஸ்ட் 7,8 பாருங்களேன்.
ஃபர்ஸ்ட் 3 செட் ஆஃப் ஆர்டர்டு பேர்ஸ் நம்மளுக்கு A கிராஸ் B ல இருக்கு. பட் ஆனா இங்க 7,8 கொடுத்திருக்காங்க. இந்த 7,8 நம்மளுக்கு இதுல வரல. சரியா? சோ அப்போ இது நம்மளுக்கு இல்லன்றது கிளியர் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் 8,11 பாருங்களேன். சோ 8,11 கூட நம்மளுக்கு இந்த A கிராஸ் B ல வரல. நெக்ஸ்ட் 8,7 இருக்கு, 8,10 இருக்கு. சோ அப்போ 7,8 ஏதாவது ஒரு ரீசன் சொன்னா போதும், நம்ம ரெண்டுத்தையும் எழுதணும்னு அவசியம் இல்லை. 7,8 is belongs to R3. இது எதுல இருக்குன்னா நம்மளுக்கு R3 ல இருக்கு. சரிங்களா? இந்த 7,8ன்றது நம்மளுக்கு R3 ல இருக்கு. இந்த 7,8 நம்மளுக்கு A கிராஸ் B ல இருக்கானா இல்ல. பட் 7,8 not belongs to A cross B. சரியா? இந்த 7,8ன்றது நம்மளுக்கு A cross B ல இல்ல. அப்ப therefore R3 is not a relation. R3 is not a relation from A to B. சரிங்களா? இப்போ இந்த மூணு क्वेश्चन ஒண்ணா நமக்கு சேர்த்து கேட்டா அது 5 மார்க் क्वेश्चन, இன்டிவிஜுவலா கேட்டா அது நமக்கு 2 மார்க் क्वेश्चन. இப்போ இது எக்ஸாம்பிள் 1.4 ல 3 சம்ஸ் கொடுத்திருக்காங்க. இப்போ அந்த சம்ம நான் வொர்க் அவுட் பண்ணேன். நெக்ஸ்ட் நம்ம எக்சர்சைஸ் போலாம். எக்சர்சைஸ் 1.2 ல ஃபர்ஸ்ட் சம் பாருங்க. சேம் கான்செப்ட் தான். இங்க A செட்ல என்ன கொடுத்திருக்கான்? 1 2 3 7 கொடுத்திருக்கான். B செட்ல 3 0 -1 7 கொடுத்திருக்கான். So which of the following are relation from A to B ன்னு கேட்கலாம். சரிங்களா? இப்போ இங்க கொடுத்திருக்கிறதுல எதெல்லாம் நம்மளுக்கு ரிலேஷன் நாட் ஏ ரிலேஷன் நம்ம செக் பண்ணணும். அப்படி செக் பண்றதுக்கு முன்னாடி as usual நம்ம ஃபர்ஸ்ட் எதை ஃபைண்ட் அவுட் பண்ணனும்னா கார்ட்டீசியன் ப்ராடக்ட்டை ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். So first of all find கார்ட்டீசியன் ப்ராடக்ட். So அப்ப A cross B equal to, so இங்க 1 எடுத்துக்கங்க. இந்த B ல இருக்கிற எலிமெண்ட் எல்லாம் வச்சு செட் ஆஃப் ஆர்டர்டு பேர்ஸ் எடுத்துங்க. 1,3 1,0 1,-1 1,7. நெக்ஸ்ட் 2 எடுத்துங்க. So 2,3 2,0 2,-1 2,7. நெக்ஸ்ட் 3 எடுத்துங்க. 3,0 3,0 நெக்ஸ்ட் 3,3 3,-1 3,7. நெக்ஸ்ட் 7 எடுத்துங்க. 7,3 7,0 7,-1 7,7. சோ நம்ம கார்ட்டீசியன் ப்ராடக்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. இப்போ நமக்கு R1 ல கொடுத்திருக்காங்க பாத்தியா? என்ன எலிமெண்ட் கொடுத்திருக்காங்க? செட் ஆஃப் ஆர்டர்டு பேர்ஸ் 2,1 7,1. இந்த 2,1 7,1 நமக்கு A கிராஸ் B ல இருக்கா நம்ம செக் பண்ணனும். இங்க பாருங்க 2,1 இங்க இருக்கு. பட் இங்க இல்ல பாருங்க 2,-1 தான் இருக்கு நமக்கு. நமக்கு கொடுத்திருக்கிறது 2,1, பட் ஆனா இங்க இருக்குது என்ன இருக்கு? A கிராஸ் B ல 2,-1 இருக்கு. அப்ப therefore 2,1 is belongs to R1. 2,1ன்றது நமக்கு R1 ல இருக்கு. பட் ஆனா இந்த 2,1 நமக்கு எதுல இல்ல? பட் 2,1 is not belongs to A cross B. அது கார்ட்டீசியன் ப்ராடக்ட்ல இல்ல. அப்ப therefore அப்படி இல்லனா என்ன சொல்லிடணும் நம்ம? R1 is not a relation. R1 is not a relation from A to B. So இது ஃபர்ஸ்ட் சம்முக்கான ரிசல்ட். செகண்ட் ஒன் பாருங்க. -1,1 மட்டும் கொடுத்திருக்காங்க. அப்ப -1,1 பாருங்களேன். இங்க நமக்கு 1,-1 இருக்கு A cross B ல. பட் ஆனா இங்க கொடுத்திருக்கிறது -1,1 கொடுத்திருக்காங்க. சோ ரெண்டும் நாட் ஈக்குவல். ஓகேங்களா? சோ அப்ப therefore -1,1 is belongs to R2. இது வந்து R2 ல இருக்கு நமக்கு. பட் ஆனா இந்த -1,1 நமக்கு எதுல இல்ல? A cross B ல இல்ல. -1,1 is not belongs to A cross B. அதனால R2, therefore R2 is not a relation. R2 is not a relation from A to B. சரிங்களா? நெக்ஸ்ட் தேர்ட் சம். தேர்ட்ல 2,-1 7,7 1,3 கொடுத்திருக்காங்க. சோ பிஃபோரா நம்ம A cross B நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். சோ அப்ப A cross B equal to ஃபர்ஸ்ட் 1 எடுத்தீங்கன்னா 1,3 1,0 1,-1 1,7. நெக்ஸ்ட் 2 எடுத்துங்க. 2,3 2,0 2,-1 2,7. நெக்ஸ்ட் 3 எடுத்துங்க. 3,0 3,3
3, -1, 3, 7. Next 7 எடுத்துங்க. 7, 3, 7, 0, 7, -1, then finally 7, 7. So அப்ப A cross B நம்ம find out பண்ணியாச்சு. இப்போ R3 ல இருக்கிற எலிமெண்ட் எல்லாம் நமக்கு A cross B ல இருக்கான்னு செக் பண்ணுங்க. 2, -1 இங்க இருக்கு பாருங்க 2, -1. ஓகேங்களா? நெக்ஸ்ட் 7, 7 இங்க இருக்கு பாருங்க 7, 7 லாஸ்டா இருக்கு. நெக்ஸ்ட் 1, 3 ஃபர்ஸ்ட்ல இருக்கு பாருங்க இங்க 1, 3. சோ அப்போ R3 ல இருக்கிற எல்லா எலிமெண்ட்டும் நமக்கு எதுல இருக்கு? A cross B ல இருக்கு. சோ அப்போ therefore R3 is subset of A cross B. R3 ல இருக்கிற எல்லா எலிமெண்ட்டும் நமக்கு A cross B ல இருக்குறதுனால R3 is subset of A cross B. So R3 is a relation from R3 is a relation from A to B ன்னு சொல்லலாம். ஓகேவா? தென் ஃபைனலா fourth one R4 பாருங்க 7, -1, 0, 3, 3, 3, 0, 7. இப்போ இந்த R4 ல இருக்கிற எலிமெண்ட் எல்லாம் நமக்கு A cross B ல இருக்கான்னு செக் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் 7, -1 இங்க இருக்கு பாருங்க 7, -1 இங்க இருக்கு. நெக்ஸ்ட் 0, 3 0, 3 பாத்தீங்கன்னா நமக்கு சான்ஸ் இல்லை ஏன்னா A ல 0வே வரல B ல தான் நமக்கு 0 இருக்கு அப்போ 0, 3ன்றது நமக்கு R4 ல இருக்கு பட் ஆனா எதல இல்ல நமக்கு A cross B ல கிடையாது அதனால இது நம்ம என்னன்னு சொல்லலாம் not a relation னு சொல்லலாம் அப்போ how can you give the reason since 0, 3 is belongs to R4 0, 3ன்றது நமக்கு R4 ல இருக்கு பட் ஆனா இந்த 0, 3 எதல இல்ல நமக்கு but 0, 3 is not belongs to A cross B 0, 3 ன்றது நமக்கு A cross B ல இல்ல therefore R4 is not a relation from A to B therefore R4 is not a relation from A to B ன்னு சொல்லலாம் ஓகேவா நெக்ஸ்ட் சோ இப்போ நம்ம பார்த்த சம் பாத்தீங்கன்னா ஒரு செட் ஆஃப் ஆர்டர்டு பேர்ஸ் கொடுத்தாங்கன்னா அது ரிலேஷனா இல்ல நாட் ரிலேஷனா எப்படி ஃபைண்ட் அவுட் பண்றதுன்றத நம்ம இந்த கிளாஸ்ல பார்த்தோம் சோ இத பேஸ் பண்ணி இன்னும் நிறைய क्वेश्चंस இருக்கு சரியா இத நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம் ஓகேங்களா थैंक यू